அதாவது முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டோரி பார்க்குறவங்களும் சரி, அதனாலதான் வாங்க போங்கன்னே வராது. வாப்போ அப்படிதான் நிறைய பேர். தாத்தா இதை வாங்கி கொடுத்தாங்க, எங்க பாட்டி இதை வாங்கி கொடுத்தாங்க, எங்க அப்பச்சி இதை வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே நாமக்கல்ல இருக்க வரைக்கும் யாரும் அவ்வளவு பேச மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். எனக்கு அப்படி ஒரு கேரக்டர். ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளையாட்டு பார்க்க போறேன் அப்படின்னா, நீண்ட நாட்களாக என் மனசுக்குள்ள ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு. அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எனக்குள்ளேயும் அந்த கேள்விகள் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கலாம் தான் இன்றைக்கி விளாக் நம்ம ஷூட் பண்ணுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிருப்தி ரக்ஷுப்தியும் நம்ம இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். அவங்க எப்படி அவங்க சைடில் இருந்து அவங்க எப்படி நமக்கு விளக்கமாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கொடுக்குறான்னு பார்க்கலாம். நீங்களும் நிறையா லைவ்லேயும் சரி, கமெண்ட்லேயும் சரி, இண்டிவிஜுவலாகவும் சரி அந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் காமனாகவே நம்ம பதில் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ரெடி தான். புரிஞ்சா சரி. சரி, ஓகே. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. இவங்க ஸ்டார்ட் டெம்பரில் பதில் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, ஷார்ட் டெம்பர்னா சட்டு கோவப்படுறீங்க. ஆமா, இப்ப அப்படிதான் உங்க அக்கா கோவப்படுறத சொன்னேன். எப்படிமே ஆன்சர் பண்ண முடியும்? ஆமா, இப்ப உனக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்றதுன்னா அப்ப அது என்ன மீனிங்? எங்க அம்மா நிறைய வார்த்தை அவங்களே கொலாப் பண்ணிப்பாங்க. ஆமாங்க, நான் கொலாப் பண்ணிப்பேன். சரி, ஓகே. வளன்னு பேச வேண்டாம். நம்ம இண்டிவிஜுவலாகி எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்னா, செப்டம்பர் 10ஆம் தேதி 2016 நம்ம இண்டிவிஜுவலாக ஆயிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 9 வருஷம் முடியுதா? 9 வருஷம் 10ஆம் தேதியோட முடிஞ்சு 10வது வருஷம் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இல்லை, 10 வருஷம் முடிய போகுது நினைக்கிறேன். 17, 18, 20, 21, 22, 23, 24, 25, 9 இயர் முடியறதுக்கு இனி 8 நாள் தான் இருக்குது. நான் செப்டம்பர் 2ஆம் தேதி எடுக்கிறேன். செப்டம்பர் 10 எனக்கும் அவங்களுக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செப்பரேட்டாக ஆகிட்டோம். அதுலேருந்து இன்னைய டேட் வரைக்கும் தான் இவங்ககிட்ட கொஸ்டின் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம இவங்களை நல்லா பார்த்துருக்கோமா, பார்க்கலையா, அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துருக்கோமா, கொடுக்கலையா, இல்லை நம்ம தேவையில்லாமல் அவங்களை அடிச்சிருக்கோமா, தேவையில்லாமல் திட்டிருக்கோமா, தேவையில்லாமல் செயல்கள் பண்ணியிருக்கோமா, இல்லை நான் பிடிக்காத விஷயம் பண்ணியிருக்கேனா, இல்லை அவங்க பிடிக்காம விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நானும் அவங்கள கேள்வி கேட்பேன், அவங்களும் என்னை கேள்வி கேட்கணும். ஸோ 2 பேருமே என்னை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதே போல் எனக்கும் அவங்கக்கிட்ட கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதே போல் உங்களுக்கும் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு தெளிவுபடுத்திடலாம். இதை நான் வளர்த்திக்கிட்டு போக விரும்பலை. இன்னுமே நிறைய பேர் புதுசாக வந்தவங்களும் சரி, இல்லை அதாவது முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டோரி பார்க்குறவங்களும் சரி, இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொஸ்டினை ரிப்பீட் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. இப்போ 2 பேர்த்தையும் கேட்டலாம். காமனாக நான் ஃபஸ்ட்டு கேட்டு யார் அது பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். ரக்ஷு, நிரு 2 பேரும் 2016 அம்மா கூட வந்துட்டீங்க, சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் அம்மா கூட்டிகிட்டு வரல, நீங்கள் 2 பேரும் அம்மா வேணும்னு வந்துட்டீங்க. ஏன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்ன பின்னாடி நாங்கள் எங்கள் அம்மா கூட தான் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் உங்களை நான் நல்லா படிக்க வச்சு உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து உங்களை ஹாப்பினஸாக பார்த்துக்கணும், உங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணியிருக்கணா அப்படின்னு ஃபஸ்ட்டு நிரு. நினைச்சேன் ஃபஸ்ட்டு நிருட்டு தான் வருவீங்க. யாரு தெரியல இந்த வீட்டில் எந்த கொஸ்டின் பண்ணுறதோ சரி, நிரு தான். ஃபஸ்ட்டு ரக்ஷு. சாரி, இது எரேசர் வச்சு அழைச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க அப்படி சொன்ன பின்னாடி நம்ம அங்கே போனோம்னா அது திரும்ப நமக்கு மரியாதை இல்லாத மாதிரி. அதனால ரக்ஷுட்ட கேட்கலாம். நீ சொல்லு ரக்ஷு. பெரிய வார்த்தைலாம் வருது. இருந்தாலுமே இவ 5ஆம் கிளாஸ் ஸ்டார்ட்டு, இவ 4ஆம் கிளாஸ் ஸ்டார்ட்டு நாங்கள் பிரியும் போது. அதுக்கு முன்னாடி அதாவது இவ 2ஆம் கிளாஸ் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா இவ 1வது போகும்போதே எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே எங்களுக்குள்ள சண்டை 3 வருஷமாக ஒரே வீட்லேயே பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருந்தோம். அந்த பேச்சுவார்த்தை இல்லைனாலுமே வம்பு சண்டைகள் இருக்கும், மற்றபடி அப்படியே தான் போச்சு. அப்படி பார்த்தோன்னா இவ 1ஆவதுலேருந்தே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் வரைக்கும் அது வாக்கில் போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் 3 வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை சந்தித்தோம். அப்போ 13 வருஷம் நான் அந்த வீட்டில் இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம்
என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. இவளுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும். ஏன்னா இவ வந்து 5வது போகிறனால இவளுக்கு எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு தெரியும். இவ குழந்தை, அதனால இவளை நம்ம கேள்வி கேட்கலாம். இவளை விட இவ வந்து 2.5 வயசு இளைவு, 1.5 வயசா 2 வயசு சம்திங், 2.5 வயசு இளைவு. அப்போ இவளை விட இவளுக்கு 2.5 வயசு அதிகங்கிற பட்சத்துல இவளுக்கு எல்லாமே தெரியும். கேமரா பாருப்பாப்பா. ஏன் நாங்க ஐ கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கோம். ஐ கான்டாக்ட். ஸோ அதனால இவளுக்கு தெரியும். இப்போ இவளை நம்ம கேட்குறோம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து 50 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்காத வெளிப்படையாக பேசிடணும். ஏன்னா இதை வச்சு நான் அடுத்த முடிவை எடுக்கணும். ஸோ அதனால சொல்லு. நீங்கள் என் கூட வந்ததுல இருந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துறேன்னா, உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன்னா, நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்சு 98% உங்களுக்கு கேட்ட உடனே நான் பண்ணி கொடுத்துறேன். அந்த 2% என்னன்னா நாட்கள் தள்ளி போடுவேன். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தால் நாட்கள் தள்ளி போடுவேன். அது அது எனக்கு தெரிஞ்சு நான் 98%, 98% கரெக்டான அம்மாவாக இருந்திருக்கேன். கண்டிஷனோட ஜாலியாகவும் எல்லாமாவுமா இருந்திருக்கேன். அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, தாத்தாவுக்கு தாத்தாவா, பாட்டிக்கு பாட்டியாவும் இருந்திருக்கேன். ஸோ இதுக்கு பதில் சொல்லுங்க 2 பேரும். நீங்க எல்லாமே எனக்கு பண்ணிருக்கணும். கேமரா 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 கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. அது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனாலேயே ஃப்ரெண்ட்லியாக தான், அதனால தான் வாங்க போங்கன்னே வராது. வாப்போ அப்படிதான் நிறைய பேர் கேட்பீங்க, அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து பேசலாங்க அப்படின்னு. ஸ்டார்டிங்லேருந்து அது அம்மா வாமா போமானே அது வந்துருச்சு. அப்போ பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோன்னு. அம்மா கரெக்டாக தான் இருக்காங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க, நல்ல அம்மா தான் இருக்காங்க. அங்க நல்ல அம்மாவான்னு கேட்கல, வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க, சொல்லிட்டேன். நீ சொல்ற. Tell me the answer. எல்லாமே கிடைச்சிருச்சு. கிடைக்கல அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் விட்டு வைக்கல எங்கள் அம்மா, எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சில விஷயம்லாம் சொல்லாமல் நமக்குள்ளேயே வச்சுட்டு போல நம்ம வந்துட்டு காட்டுறது, அந்த ரீல்ஸ் அனுப்புறது, அதை வச்சு அவங்க கெஸ் பண்ணி நல்லா வாங்கி கொடுத்துட்டு ஹாப்பியாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். இப்படி சொல்லிட்டா சரி, ஓகே, ரைட்டு. படிப்பு விஷயத்துல நான் உங்களை வந்து ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திட்டேன். அம்மா நம்ம வந்து நினைவு தெரிஞ்சு, அதாவது எல்கேஜிலேருந்து 10th நீ 3 மாதம் ப்ரைவேட் ஸ்கூல் தான் போயிட்டு இருந்த. அவள் 9th 3 மாதம் ப்ரைவேட் ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தீங்க. கொரோனா பீரியடில் கூட நான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் மாற்றலை. கொரோனா பீரியடில் கூட நான் உங்களை வந்து எல்லாருமே பிள்ளைங்களை பிச்சை எடுக்க வச்சு திங்கிற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் காட்டு வேலைக்கு போய் கோழிக்கொட்டையில் முட்டை பொறி கூட உங்களுக்கு நான் சோறு தண்ணி ஊற்றிட்டேன். பட் அன்னைக்கு கூட ரேஷன் அரிசியில் உங்களுக்கு நான் ஆக்கி போடலை. நல்ல அரிசி தான் இன்னை வரைக்குமே உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. பட் நான் அந்த 3 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துனதில் உங்கள் மனசில் இருக்கிற அபிப்பிராயங்களை என்கிட்ட சொல்லுங்கள். எனக்குள்ளே இருக்கிறத நான் சொல்கிறேன் 2 பேருமே. இப்போ நீ சொல்லு. எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியலன்னா, நம்ம இங்கே வந்துட்டோம், இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு எது கரெக்டான ஸ்கூலு எது பெஸ்ட் ஸ்கூல் நமக்கு தெரியாதனால இங்கே தெரிஞ்சவங்களை வச்சு அது கொஞ்சம் நல்ல ஸ்கூல் சொல்லிட்டு நம்ம செய்யலாம். அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. உனக்குடா? கவர்மெண்ட் ஸ்கூல் போனனால என்னன்னா we learned about many peoples. அது இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூல்னா ஸ்டடீஸ் மாதிரி இருந்திருப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒவ்வொரு பீப்புள் ஒவ்வொரு இதுலேருந்து வராங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால எக்ஸ்ட்ரா அது ஒவ்வொரு ஸ்கூல் சரியில்லை தான், ஒவ்வொரு பர்சன் சரியில்லை தான், அதுக்காக மொத்தமாக சொல்ல முடியாது. நிறைய பேர்த்துலேருந்து நிறைய விஷயம் கற்றுருக்கோம், நிறைய பேர்த்த பற்றி தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதுவே ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ தெரியுமா, ஒருத்தரை பார்த்தா இப்படி எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால இது ஒரு பெனிஃபிட், நிறைய பேர்த்த பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போ அடுத்தடுத்த லெவல் போகிறப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் நான் 10th 11th 12th 3 வருஷம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது கூட யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்கள பற்றி கூட எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போது என்னோட 10th 11th 12th ஸ்டாண்டர்டில் யார் யார் எப்படி மற்ற கிளாஸ் எப்படி ஸ்டாஃப்ஸ் எப்படி ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, அங்கே இருக்கிற வரைக்கும் சுரபி ஸ்கூலில் போகும்போது சரி, லிட்டில் ஏஞ்சல்ஸில் படிக்கும்போது சரி, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ்வளோ இன்ட்ராக்ட் ஆனதும் கிடையாது. ஏன்னா அது அம்மாக்கே தெரியும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசினேன் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்டில் தான்.
அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு 12th இருக்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்க கொஞ்சம் பாண்டு கூட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை கான்டாக்ட், அதாவது அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுது. ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாத்த பற்றி ஏன்னா நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும். அங்கன்னா ஃபுல்லாக 7 to 10 இது தான் பண்ணணும், இது தான் பண்ணணும் ஷெட்யூல் போட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது 3 வருஷம். ஆனால் இங்கே அந்த 3 வருஷம் ஜாலியாகவே படிச்சுட்டு போயிட்டோம். நிறைய பேர்த்த பற்றி கற்றுக்க முடிஞ்சுது. தனியாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டோம். அதை தான் இப்போ நான் கேட்க வந்தேன். தனியாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டோம். ஏன்னா அங்கே இருக்கும்போது ட்ராவல் பண்ண மாட்டோம். ஏன்னா இவங்க சுரபி ஸ்கூல்லையும் சரி, லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல்லையும் சரி, நான் பஸ்ஸில் தான் தாட்டிவிடுவேன். பஸ் ஃபீஸ் கட்டிடுவேன். 2 பேருமே காலையில் 7:00 பஸ் வரும், போயிடுவாங்க. ஸோ அப்படியே தான் போயிட்டு வந்தாங்க. நான் அங்கேயே ஸ்பெஷல் கிளாஸ்னால் கூட முடிச்சுட்டு நைட்டு 6:30 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் தனியாகவே அனுப்புறது கிடையாது. எங்கே போனாலும் கங்காரு குட்டி மாதிரி வண்டியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு போனது. தனியாக ஒரு பஸ் ஏறி ரூட்டு தெரியாது எனக்கு, எந்த பஸ் எங்கே ஏறணும்னு தெரியாது. நான் தப்பாக ஏறி வேற இடத்துக்கு போய் அங்கேருந்து திரும்பி பஸ்ஸை மாறி திரும்பி வேற ரூட்டுக்கு வந்து எப்படியோ சுற்றி தான் நான் ஃபஸ்ட் டேவே வீட்டுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு நான் 3:30 விட்டாங்கன்னா 5:30 தான் வீட்டுக்கே வந்தேன். அரை மணி நேரத்தில் வருது. வேற எதுவும் நான் ரூட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் புது பஸ் ஸ்டாண்டு போய் அங்கே இருக்கவங்க மூலயமா கேட்டு அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏறி அங்கேருந்து திரும்பி பல்லடம் பஸ் ஏறி ஃபஸ்ட் டேவே எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய தப்புலேருந்து தானே கற்றுக்க முடியும். ஃபஸ்ட் டேவே எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் ஏற்றி விட்டாங்க அவங்க. அந்த பஸ் ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க, அந்த பஸ் ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ஸ்டேஷன் போகாது. எனக்கு தெரியல. இறங்கி திரும்பி நான் மாறினேன். அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் அவளும் ஒரு வருஷம் தனியாக பஸ்ஸில் போனால் இப்போ நான் என்னால் தனியாக எங்கே வேணால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். இப்போது நான் அந்த 3 வருஷமும் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தேன் அப்படின்னா காலேஜுக்கு பஸ்ஸில் போக பயந்துருப்பேன். ஆனால் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் தொங்கிட்டு போக சொன்னால் நான் தொங்கிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டேன். சூப்பர். ஆனால் இன்னமும் நிறைய பேர்த்துக்கு பஸ் ஏற தெரியாது. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு இன்னமும் பஸ் ஏற தெரியாது. ஓகே டன். இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வாடகை வீட்டில் 3 வீட்டில் இருந்தோம். புஜுபாய் மாமா வீட்டில் இருந்து வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் தான் இருந்தோம். கண்ணன் அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 4 வருஷம் போல் இருந்தோம். அங்கே நான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கல, இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. அன்னைக்கு எனக்கு நல்லது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். நம்ம கையில் இருந்த பணத்தையோ நகையோ வச்சு நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிட்டோம். யார்கிட்டையும் கையேந்தாமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிட்டோம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏன்டா அம்மா கூட வந்தோம், இப்படி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அம்மா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, இதுக்கு பதிலாக நம்ம அப்பா கூட இருந்திருந்தாலோ, நம்ம தாத்தா பாட்டி கூட இருந்தாலோ, இல்லை நம்ம அப்பச்சி கூட இருந்தாலோ, இல்லை நம்ம தாய் மாமா கூட இருந்தாலோ இந்த கஷ்டம் வந்திருக்காது. ஸோ இங்கே அம்மா கூட இருக்கிறத விட நம்ம அங்கே இருந்திருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாமோ, நமக்கு பெஸ்ட்டாக நடந்திருக்குமா. ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனும்போது நீ தான் சோறாக்கிட்ட, நீ தான் என்னை குளிக்க வைக்கிற முடிக்கும் 6 மாதம் வரைக்கும் நீ தான் எனக்கு குளிக்க வச்ச, சோறு ஊட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக அந்த 10th இதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம செப்டம்பரில் 10th ஜாயின் பண்ணுறீங்க, பிப்ரவரியில் 18 எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் அப்படின்னு இல்லை, பொதுவாக என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நான் இங்கே இருந்திருந்தா அம்மா கூட இல்லாமல் நான் இந்த இடத்துல இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருப்பேன், நான் இவங்களோட இருந்திருப்பேன், இவங்கள நான் மிஸ் பண்ணுறேன், ஸோ இந்தந்த விஷயங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி எல்லா விஷயமே, ஒரு இடத்துக்கு போகிறதோ, ஒரு நல்லது கெட்டது போகிறதோ, சொந்த பந்த வீட்டுக்கு போகிறதோ, இல்லை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன், எங்கள் அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் மாமா இதை வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா இதை வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் பாட்டி இதை வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பச்சி இதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பசங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது, அதை நோம்பி திருவிழாலாம் வந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம், மாமா வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிறது, அப்புறம் நம்ம நல்லது கெட்டதுக்கு போவோம், அந்த எங்கிட்டாவது டூர் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. 2 பேரும் உண்மையை மட்டும் கேமரா பார்த்து சொல்லணும். இல்லை, இது வரைக்கும் நான் சீரியஸாக ஃபீல் பண்ணதில்லை. நீ 10th ஆக்சிடென்ட் பற்றி சொன்னனால சொல்கிறேன். அதுவும் எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் நினைக்கிறேன். கேமரா பார்த்து பேசு. என் கேமரா பார்த்தா வரணும், இங்கே பார்த்தா தான் வருது. சரி சொல்லு. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, தனியாக இருந்து உன்னை பார்த்துக்கிட்டதும் சரி, நம்ம ஒரு வாரம் ஒரு பெட்டில் இருந்தோம், ஆனால் பக்கத்து பெட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் அம்மாவை பார்த்ததா இருக்கட்டும், எல்லாமே
எனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போவே இவ்வளோ இது பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்காக அவங்க கூட இருந்திருந்தா, இவங்க கூட இருந்திருந்தா, அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எது எப்போ நம்ம முடிவெடுத்து வந்துட்டோம்னா அதில் வந்துட்டு என்ன நடந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம அவங்க கூட இருந்திருந்தா இது வந்திருக்காதே நம்ம யோசிக்கக்கூடாது. யோசிக்கணும்னு தோணலை, யோசிக்கவும் இல்லை. நீடா மிஸ், அதாவது உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போலாம் வந்துட்டு அது எனக்கு புரிஞ்சுக்கிற அந்த நிலைமை கிடையாது எனக்கு. நீ ஆக்சிடென்ட் ஆனதே வந்துட்டு நான் ஏற்றிக்க முடியாமல் தான் நான் இருந்தேன். உனக்கே தெரியும், உன் பக்கத்தில் வராமல் இருந்தது, உங்ககிட்ட பேசாமல் இருந்தது, அது வந்துட்டு ஏன்னா உனக்கே தெரியும் நான் 9th ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படி இருந்தேன். நான் அப்போவே வந்து 4 தான் வலுவான்னு சொல்லி நான் என் ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஃபீலிங்ஸையும் அப்போலேருந்து நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொன்றும் இப்போ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா அதை பார்த்து நீங்கள் 2 பேரும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு கேட்டோன்னே அழுகு வந்துச்சு. ஆனால் அவள்கிட்ட நான் போய் சொல்லும்போது அழுகலை. அவள் அழுதா அவளை சமாதானப்படுத்தி நான் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வெளில காட்டலை. அது அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்காக இவங்க கூட இருக்கணும் அவங்க கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது கிடையாது. ஆனால் வந்துட்டு எல்லாரும் பேசும்போது நமக்கு இல்லையேன்னு எனக்கு தோணிருக்கு. அதுதான் கேட்டேன். ஏன்னா நாமக்கல்ல இருக்க வரைக்கும் யாரும் அவ்வளோ பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அங்கே அப்படிதான் இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தோணுது கேபிள் அவங்க அப்பா பற்றி எனக்கு தோணுச்சு. ஒரு வேலை இருந்திருந்தா அவர் இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எல்லாரும் உனக்கே தெரியும் எனக்கு ஃபேமிலியோட ட்ரிப் போகிறது பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாரும் போகிறேன்னு சொல்லும் போது நமக்கு இல்லையே அப்படின்னு தோணுதுல, நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கல அப்படி சொல்லி எனக்கு தோணிருக்கு. ஆனால் எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஏன்னா நான் அவங்கள எப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். எனக்கு அப்படி ஒரு கேரக்டரே தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹீ இஸ் ஜஸ்ட் அ பயாலஜிக்கல் ஃபாதர், அவ்வளோதான். பயாலஜிக்கல் ஃபாதராக இருந்தால் மட்டும் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஃபாதர் ஆகிட முடியாது. அவங்க பண்ணுற செயலில் தான் அவங்க ஃபாதராக இல்லையான்னு முடிவு எடுக்க முடியும். இது வரைக்குமே அந்த பொசிஷனில் யாரையும் யோசிச்சு பார்த்தது கிடையாது. எனக்கு அப்படி ஒரு கேரக்டரே வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் என் லைஃப்பில் அப்படி ஒரு கேரக்டரே நான் வந்து எலிமினேட் பண்ணிட்டேனே வச்சுக்கலாம். எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் தேவையில்லை. ஜஸ்ட் அ பயாலஜிக்கல் ஃபாதர், அவ்வளோதான். எனக்கு மற்ற ஃபீலிங்ஸ் எதுவுமே அவங்க மேலே வந்தது கிடையாது. யார் என்னென்னு